கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனின் கோட்டையா? எடப்பாடி பழனிசாமிக்கு அதிரடியாக கூடிய கூட்டம் எதை சொல்கிறது? அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதை அடுத்து அதன் விளைவுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தாவேகாவிற்கு பலம் என்றும், கரூர் சம்பவத்தால் சோர்வடைந்திருந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு புதிய உற்சாகத்தை தந்துள்ளதாகவும் ஒரு தரப்பினரும், மற்றொரு தரப்பினர் இல்லை, சட்டை பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்துடன் தாவேகாவில் இணைந்துள்ள செங்கோட்டையனால் தாவேகாவிற்கு இம்மி அளவு கூட பலம் இல்லை என்றும் வெளிப்படையாகவே விவாதித்து வருகின்றனர். செங்கோட்டையனின் சொந்த ஊரிலேயே செல்வாக்கு இல்லாதவர்தான் என்பதை அம்பலப்படுத்தவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுகவின் எழுச்சி பயணத்தை கோபியில் மேற்கொண்டார். அங்கு பிரம்மாண்ட பரப்புரை கூட்டத்தை நடத்தி காட்டிய எடப்பாடி தனக்கே அதிக செல்வாக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். கோபியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எம்எல்ஏ ஆவதற்காக ஓட்டு கேட்டு வீதி வீதியாக உங்களிடம் வந்த செங்கோட்டையன் அந்த பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன் உங்களிடம் கேட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வாக்காளர்கள் இடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆனால் இந்த தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏவான செங்கோட்டையன் பங்கு பெறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அதற்கான காரணத்தை சொன்ன செங்கோட்டையன், கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்பதால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றார். இதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, ஆனால் இப்போது யார் படத்தை வைத்துக்கொண்டு மாற்று கட்சியில் சேர்ந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது, அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வரலினாங்க. ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, பதவி கொடுத்தது அதிமுக என்றும் ஆவேசமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தை விளக்கினார். கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தலைமைக்கே கெடு விதிக்கிறார். அவரை எப்படி சகித்துக் கொள்ள முடியும் என்பதும் எடப்பாடி பழனிசாமியின் கேள்வியாக இருந்தது. அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன், ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். 2-3 ஆண்டுகளாகவே அதிமுகவுக்குள் இருந்தே எதிராக செயல்பட்ட செங்கோட்டையன் திமுகவின் பி டீமாக செயல்பட்டவர் என்றும் கூறி அதிமுக தொண்டர்களை அதிரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். கட்சியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த தம்மை தற்போதைய தலைமை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டதாக கூறி
அதிமுக தொண்டர்களிடம் அனுதாப அலையை உருவாக்கும் முயலும் செங்கோட்டையனுக்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டுகளை கூறி பதிலடி கொடுத்திருப்பதாக கருதப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவின் கோட்டை, இங்கு வேறு யாரும் கோட்டை எழுப்பிவிட முடியாது என்று அடித்துச் சொல்லும் விதமாகவே நேற்றைய எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டம் அமைந்ததாக கூறுகின்றனர் அதிமுகவினர். கோபி சட்டமன்ற தொகுதிக்குள் 40 ஆண்டுகளுக்கும் மேலான தனிப்பட்ட ஃபேஸ் வேல்யூ உள்ள வேட்பாளராக வலம் வந்தவர் செங்கோட்டையன். கிராமப்புற வட்டாரங்களில் தனிநபர் அடையாளம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இது அவருக்கு பலம். அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் பலரும் இன்னும் அவரது கண்ணசைவுக்கு ஏற்ப கட்டளையை நிறைவேற்றும் வகையிலேயே இருக்கிறார்கள் என்பதும் அவருக்கான பலம். செங்கோட்டையனின் பலவீனம் என்றால் தற்போது அவர் இருக்கும் தாவேகா புதிய கட்சி, கிளை அமைப்புகள் முழுவதும் புதிதாக தொடங்க வேண்டும். மேலும் செங்கோட்டையனை துரோகி என்று குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். இது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் இரட்டை இலைக்கு வாக்களிக்கும் பொதுமக்கள் வரை செங்கோட்டையனை விட்டு பிரிக்கும் என்பது நிதர்சனம். செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்தது முதலே அவர் கடந்த காலத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது அரங்கேறிய வாச்சாத்தி பழங்குடியினர் சித்திரவதை மரணங்கள் மற்றும் பேருந்து உதிரி பாகங்கள் வாங்கியதில் ஊழல் உள்ளிட்ட அவர் மீதான குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதும் செங்கோட்டையனின் செல்வாக்கை குறைக்கும் காரணிகள் என்பதில் சந்தேகமில்லை. இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் விஜய்க்காக விட்டு கொடுத்து அவரை வெற்றி பெற வைக்க செங்கோட்டையன் களப்பணியாற்றுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. கட்சி மாறினாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது 40 ஆண்டு செல்வாக்கை பயன்படுத்தி கோட்டையை தக்க வைப்பாரா அல்லது கோட்டையை விடுவாரா என்ற கேள்வியும் பலமாக எழுந்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக கோட்டையா செங்கோட்டையனின் கோட்டையா என்பதை காலமே தீர்மானிக்கும். தமிழ்நாடு மேன்மக்கள் செய்திகளுக்காக சிவலிங்கம் மற்றும் ஜோதி.